Good morning, students. Today we are going to discuss about collision theory. Collision theory explain பண்ண போகிறோம். This theory based on the kinetic theory of gases. This theory is based on the kinetic theory of gases. According to this theory, chemical reaction occur. Chemical reaction occur as a result of collisions between reactant molecules. This reactant, gaseous reactant molecule கூடிய collisions நடக்கிறது பொறுத்து இந்த chemical reaction occurs. According to this theory, chemical reaction occur. Reason result of collisions between the reactant molecules. The reactant molecule மோதல் நடைபெறுவதன் காரணமாக அங்கே chemical reaction occur ஆகுது. ஸோ அதான் வந்து kinetic theory of gases. ஓகே, collision theory எதை பேஸ் பண்ணியிருக்கு? கைனட்டிக் அப்படிங்கிறது மூமெண்ட் மென்ஷன் போடக்கூடியது. ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன் அக்கர் as means at reason a result of collisions between the reactant molecules A to gas and plus B to gas. ஸோ ரியாக்டன்ட்டுக்கு இடையில் கொலிஷன் நடக்கிறத பேஸ் பண்ணி தான் அதோட ரிசல்ட்னா தான் கெமிக்கல் ரியாக்ஷன் அக்கர் ஆகுது. ஓகே, கெமிக்கல் ரியாக்ஷன் அக்கர் as a result of collision between gaseous reactant molecule. ஓகே, A to gas ப்ளஸ் B to gas gives 2AB கேஸ் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ ரியாக்டன்ட் கேஸ் மாலிகுலர் கொலிஷன் நடக்கிற ரிசல்ட்டை பொறுத்து கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகிற ஆகுது. ஸோ எந்த தேரியை பேஸ் பண்ணியிருக்கு? கொலிஷன் தேரிங்கிறது கைனடிக் தேரி ஆஃப் கேஸஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு லிசன் பண்ணுங்கள். ஸோ ஒரு இந்த கிராஃப் போட்டிருக்காங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜியில் வந்து ஒய் ஆக்சிஸில் ரியாக்ஷன்ஸ் வந்து ரியாக்ஷன் ப்ராக்ரஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. லிசன் பண்ணுங்கள். லுக் அட் திஸ். ஓகே, எனர்ஜி இன்க்ரீஸிங் ஆடு ஒய் ஆக்ஸில் எக்ஸ் ஆக்ஸில் ரியாக்ஷன் ப்ராக்ரஸ் இருக்குது. இதில் எதோட எனர்ஜி அதிகமாக இருக்குன்னா ரியாக்டன்ட் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்குது, ப்ராடக்ட் எனர்ஜி வந்து கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த ரியாக்டண்ட்டுக்கும் இந்த இன்டர்மீடியட் ஸ்டேட் அந்த கேப் தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஓகே, அந்த ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஸோ ஃபஸ்ட்டு ரியாக்டன்ட் எந்த கிட்ட ஆகணும்? இந்த இடத்த கிராஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ப்ராடக்டாக வரணும். ஓகே, ஸோ ரியாக்டனோட எனர்ஜி வந்து கம்மியாக இருக்குது, ப்ராடக்டோட எனர்ஜி வந்து கம்மியாக இருக்குது, ரியாக்டனோட எனர்ஜி வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ ரியாக்டன் ப்ராடக்டாக மாறுறப்ப எனது எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. தட் இஸ் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ் சொல்லக்கூடியது. தட் இஸ் என்னது? எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ். லுக் அட் திஸ். திஸ் ஏ எக்ஸோதெர்மிக். ஸோ இந்த கருவு என்னது? எக்ஸோதெர்மிக்கு சொல்லப்படுது. எக்ஸோதெர்மிக்னா ரியாக்டனோட எனர்ஜி வந்து அதிகமாக இருக்குது, ப்ராடக்டை கன்வெர்ட் ஆகிறப்ப எனர்ஜி வந்து கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ அப்போ வந்து எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ அப்படியே ரியாக்டன் எனர்ஜி வந்து கம்மியாக இருந்து ப்ராடக்ட் எனர்ஜி அதிகமாக இருந்தால் பேர் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் அர்த்தம். ஓகே, கரு மாற்றி போட்டு ட்ரா பண்ணலாம். எப்படி? ஸோ இங்கே பாருங்கள், எனர்ஜி, ஸோ ரியாக்டன் எனர்ஜி, ஸோ இப்படி இருந்துச்சுன்னா ப்ராடக்டோட எனர்ஜி அதிகமாக இருந்துச்சுன்னா ஸோ இது இந்த கேப் தான் இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா என்னது? எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் அர்த்தம். ஓகே, எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னா ரியாக்டனோட எனர்ஜி வந்து கம்மியாகவும் ப்ராடக்டோட எனர்ஜி அதிகமாக இருந்துச்சுன்னா தட் இஸ் என்னது? எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ். ஸோ இதுதான் இன்க்ரீசிங் ஆர்டரில் எனர்ஜி இருக்குது. ஸோ இது ஹை எனர்ஜி, இது லோ எனர்ஜி. ஸோ இது ப்ராடக்ட் எனர்ஜி கம்மியாக இருக்குது. ஸோ அப்படி இருந்தால் எக்ஸோதெர்மிக். இப்போ ரியாக்டன் ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகும்போது எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு, எனர்ஜி குறைஞ்சிருச்சு. ரியாக்டண்டாக இருக்கும்போது அதிக எனர்ஜி இருந்துச்சு, ப்ராடக்டாக இருக்கும்போது எனர்ஜி வந்து கம்மியாக இருக்குது. அப்படின்னா எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதேமாதிரி ரியாக்டண்டாக இருக்கும்போது எனர்ஜி கம்மியாக இருந்து ப்ராடக்டாக இருக்கும்போது எனர்ஜி அதிகமாக இருந்துச்சுன்னா ஹீட் அப்சர்வ் பண்ணியிருக்கு. ஹீட் அப்சர்வ் பண்ணால் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ ரெண்டுக்குமே கர்வ் போடலாம். ஸோ ஒரு ரியாக்ஷன் கோஆர்டினேஷன், ஒரு ரியாக்டன் வந்து ப்ராடக்டாக மாறுது. ஸோ ஓகே, லெசன் பண்ணுங்கள். If we consider the reaction between A2 and B2 molecule, consider the reaction பார்த்தோம் இல்லையா, reactant and இந்த இது listen A2 சொல்கிறாங்க, அதை சொல்கிறோம். ஓகே, if we consider the reaction between A2 and B2 molecule, reaction between A2 and B2 molecule reaction நடக்குது. எப்படி? through the collision, மோதல் நடைபெறுது. between them, collisions between them. ஓகே, collisions between them. ஸோ அதுக்கடையில் மோதல் நடைபெறுது. ஓகே, ரியாக்ஷன் பிட்வீன் என்னது? த்ரூ தி கொலிஷன் பிட்வீன் தம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு தென் த ரேட் வுட் பி ப்ரொபோஷனல் டு நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் பெர் செகண்ட். நம்பர் ஆஃப் ரேட் ப்ரொபோஷனல் டு ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் வுட் பி ப்ரொபோஷனல் டு நம்பர் ஆஃப் கொலிஷன் பெர் செகண்டு. ரேட் ப்ரொபோஷனல் டு நம்பர் ஆஃப் கொலிஷன் பெர் செகண்டில் எவ்வளோ கொலிஷன் நடக்குது. ஸோ ரியாக்ஷன் பிட்வீன் A2 and B2 molecule proceed through the collision. ஸோ அந்த ரேட் உட் பி எதுக்கு இருக்கிறது? நம்பர் ஆஃப் கொலிஷன் பெர் செகண்டில் எவ்வளோ கொலிஷன் நடக்குது அதுக்கு ரேட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஓகே, அண்ட் தென் இங்கே பாருங்கள், அடுத்து ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் colliding per liter per second, that is collision rate.
பெர் லிட்டரில் பெர் செகண்டில் எவ்வளோ கொலிடிங் நடக்குது அது வந்து ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அந்த ரேட் வந்து கொலிஷன் ரேட். ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து மோதுருது, நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கொலிடிங் பெர் மாலிகுல் பெர் செகண்ட். That is a collision rate. That rate is a collision rate. Okay, rate proportional to number of collision per second. Reaction between the reactant molecules through the collision மூலம் நடக்குது. ஸோ அந்த collision டிபெண்ட் பண்ணியிருக்கும் அந்த ரேட்டுங்கிறது. ஓகே, ஸோ next number of collision is directly proportional to concentration of the A2 and B2. Okay, collision rate is directly proportional to A2 and B2. A2 concentration of A2 and concentration of B2 தான் collision rate is directly proportional to concentration of the both reactants. அப்போ டைரக்ட்லி ப்ரொபோஷனலை கேன்சல் பண்ணிவிட்டு என்ன செய்யலாம், ஒரு கான்ஸ்டன்ட் போட்டுருக்காங்க Z. ஓகே, டைரக்ட்லி ப்ரொபோஷனல் கேன்சல் பண்ணிட்டு ஈக்குவல் டு Z. ஓகே, Z இஸ் ஏ கான்ஸ்டன்ட். ஓகே, collision rate is directly proportional to concentration. The number of collisions is nothing but collision rate. That is number of collision rate is a number of collision. That is collision rate. Collision rate means directly proportional to concentration of the reactant molecules. Okay, Z is a proportionality constant. Collision rate in a gases can be calculated from kinetic theory of gases. The collision rate in a gases can be calculated from kinetic theory of gases. For a gas at room temperature means 25 degrees Celsius, 298 Kelvin ஒரு அட்மாஸ்பியரில் each molecule undergo approximately 10 power 9 collision per second. பெர் செகண்டில் எவ்வளோ கொலிஷன் நடக்குது, 10 power 9 கொலிஷன் நடக்குது. ஐ மீன்ஸ் 10 power -9 செகண்ட். ஒரு கொலிஷன் அப்படிங்கிறது 10 power -9 செகண்டில் நடக்கக்கூடியது. 1 மார்க் கொஷினில் கேட்கலாம். ஆக்சுவலி என்னது கொலிஷன் எவ்வளோ, 10 power -9 செகண்ட். 10 power 9 collisions per second. அப்போ ஒரு கொலிஷன் அப்படிங்கிறது 10 power -9 செகண்ட். ஒரு கொலிஷன்ஸ் என்னது ஒரு கொலிஷன் 10 power -9 செகண்டில் நடக்குது. ஸோ ஈச் மாலிகுல் அண்டர்கோ அப்ராக்சிமேட்லி 10 power 9 collisions per second. ஒரு பெர் செகண்டுக்கு 10 power 9 கொலிஷன் நடக்கும். அப்போ ஒரு கொலிஷன் அப்படிங்கிறது 10 power -9 செகண்ட். ஓகே, ஸோ அது 1 மார்க் பர்பஸாக கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இஃப் எவரி கொலிஷன் ரிசல்டட் இன் தி ரியாக்ஷன், every collisions, the reaction would be complete. The reaction would be complete ஆகும் 10 power -9 செகண்டில் நடக்கும். The reaction would be complete in 10 power -9ல் தான் ஒரு reaction complete ஆக முடியும். In actual practice this doesn't happen. It implies that all collisions not effective lead to the reaction. ஸோ கொலிஷன் நடக்கும். ஸோ இம்ப்ளீஸ் தட் பார்த்தீங்கன்னா ஆல் கொலிஷன் நாட் எஃபெக்டிவ் டு லீட் டு தி ரியாக்ஷன். எல்லா கொலிஷனுமே லீடாக கண்டிப்பாக ரியாக்ஷனாக ஃபார்ம் ஆகுது. ஓகே, இன் ஆர்டர் டு ரியாக்ட் கொலிடிங் மாலிகுல், இந்த கொலிடிங் மாலிகுல்ஸ் மஸ்ட் பொசஸ் மினிமம் எனர்ஜி இருக்கணும். தட் இஸ் கால்ட் ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஆக்டிவேஷன் எனர்ஜினானது கொலிடிங் மாலிகுல் மஸ்ட் பொசஸ் மினிமம் எனர்ஜி இஸ் கால்டு ஆக்டிவேஷன் எனர்ஜி இருக்கணும். ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படிங்கிறது இங்கே பாருங்கள். ஸோ இந்த லுக் அட் திஸ், இங்கே ரியாக்டன்ட் இருக்கும். எல்லா ரியாக்டன்ட்மே எஃபெக்டிவாக கொலிஷன் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகாது. ஸோ எந்த ரியாக்டன்ட்டுக்கு வந்து ஒரு மினிமம் எனர்ஜி இருந்து ஸோ இந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த ரியாக்டன்ட் மட்டும் என்ன செய்யணும், ஈஸியாக ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்போ ஒரு மினிமம் எனர்ஜி, இந்த எனர்ஜி கேப், இந்த மினிமம் எனர்ஜி இருந்தால் மட்டும் கூடிய ரியாக்டன்ட் மட்டும் தான் ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகுது. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஆல் கொலிஷன்ஸ் ஆர் நாட் எஃபெக்டிவ் லீட்ஸ் டு தி ரியாக்ஷன். ஓகே, ஒரு ஆல் கொலிடிங் மாலிகுல் மஸ்ட் என்னது மினிமம் எனர்ஜி இருக்கணும். இந்த மினிமம் எனர்ஜி, தட் இஸ் மினிமம் எனர்ஜி இஸ் கால்டு ஆக்டிவேஷன் எனர்ஜி. மினிமம் எனர்ஜி இஸ் கால்டு இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி. 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். 2 மார்க் கொஸ்டினில் என்னது வாட் இஸ் டிஃபைன் ஆக்டிவேஷன் எனர்ஜினா, ஸோ கொலிடிங் மாலிகுல் மோதக்கூடிய மாலிகுல் கண்டிப்பாக இந்த மினிமம் எனர்ஜி இருக்கணும். ஆல் ரியாக்டன் இஸ் நாட் சக்ஸஸ்ஃபுல் இன் டு தி ப்ராடக்ட் ஆல்வேஸ். அந்த கொலிடிங் ரியாக்டன் மாலிகுல் மஸ்ட் பொசஸ் மினிமம் எனர்ஜி இருந்தால் தான் அது ஆக்டிவேஷன் எனர்ஜியாக மாறும். ஸோ ஆக்டிவேஷன் எனர்ஜி இருந்தால் தான் அது ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆக முடியும். ஸோ ஆல் ரியாக்டன் இஸ் நாட் சக்ஸஸ்ஃபுல் இன் டு தி கன்வெர்ட் இன் தி ப்ராடக்ட். ஸோ த ஆல் ரியாக்டன் மாலிகுல் மஸ்ட் பொசஸ் மினிமம் எனர்ஜி இருக்கணும். அந்த மினிமம் எனர்ஜி மீன்ஸ் அட் ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஓகே, த மாலிகுல் தட் கொலைட் வித் லெஸ் எனர்ஜி தென் ஆக்டிவேஷன் எனர்ஜி வில் ரிமைன் இண்டக்ட் அண்ட் நோ ரியாக்ஷன் ஆக்கர். ஒருவேளை ஆக்டிவேஷன் எனர்ஜி விட கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது நோ ரியாக்ஷன் ஆக்கர்.
ஆக்டிவேஷன் எனர்ஜியோட கம்மியாக இருந்துச்சுன்னா, லிசன் பண்ணுங்கள், ஆக்டிவேஷன் எனர்ஜியோட லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா, ஆக்டிவேஷன் ஒரு ரியாக்டண்ட்டுக்கு வந்து ஒரு ரியாக்டன்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்ஸ் இதெல்லாம் ரியாக்டன்ட் தான். ஸோ இந்த எனர்ஜி இருந்தால் தான் அப்போ ரியாக்டன்ட் வந்து ஈஸியாக ப்ராடக்டாக மாறும். ஸோ இப்போ இந்த ரியாக்டன் எனர்ஜியோட ஆக்டிவேஷன் எனர்ஜியோட கம்மியான எனர்ஜி இருந்துச்சுன்னா அது ரியாக்டன்ட்டில் வந்து என்ன செய்யாது, நோ ரியாக்ஷன் ஆக்குறாங்க, ரியாக்ஷன் ஆக்கர் ஆகாது. ஸோ த மாலிகுல்ஸ் கொலைடு வித் லெஸ் எனர்ஜி தென் ஆக்டிவேஷன் எனர்ஜி. த ரியாக்ஷன்ஸ் த மாலிகுல் தட் கொலைடு வித் என்னது லெஸ் எனர்ஜி தென் ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மியான எனர்ஜியோட கொலைட் பண்ணிச்சுன்னா அங்கே என்னது வில் ரிமைன் என்ன இருக்காது, நோ ரியாக்ஷன் ஆக்கர். கண்டிப்பாக அங்கே ரியாக்ஷன் நடக்காது. ஸோ கண்டிப்பாக ரியாக்ஷன் மாலிகுல் வந்து ரியாக்டன் மாலிகுல் கண்டிப்பாக மினிமம் அது ஆக்டிவேஷன் எனர்ஜி இருந்தால் தான் அது ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆக முடியும். ஓகே, லிசன் பண்ணுங்கள். ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படிங்கிறது கொலைடிங் மாலிகுல்ஸ் ரியாக்டன் மாலிகுல்ஸ் மோதுறதுல அந்த மோதுறதுல ஒரு மினிமம் எனர்ஜி இருந்தால் தான் ஆக்டிவேஷன் எனர்ஜியாக மாறும். அப்போ ஆக்டிவேஷன் எனர்ஜி இருந்தால் தெர்சோல்டு எனர்ஜியாக மாறுது. ஸோ இந்த எனர்ஜி இந்த இடத்துல தான் தெர்சோல்டு எனர்ஜி சொல்லக்கூடியது, தெர்சோல்டு எனர்ஜி. ஸோ இந்த கேப் தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஸோ அப்போ ரியாக்டன்ட் எப்போ வந்து இந்த இன்டர்மீடியட் ஸ்டேட் போதோ அப்போ தான் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராடக்டாக மாற முடியும். ஸோ மோதக்கூடிய எல்லா ரியாக்டண்ட்டுமே ப்ராடக்டாக மாறாது. ஸோ எந்த ரியாக்டண்ட்டுக்கு வந்து ஒரு மினிமம் எனர்ஜி இருந்து ஆக்டிவேஷன் எனர்ஜியாக இருக்குது, ஸோ அப்போ தான் அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி இருக்க முடியும், ரியாக்டன் மாலிகுல் தான் ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகும். ஸோ ஆக்டிவேஷனுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய எந்த ஒரு ரியாக்டன் கொலைடு மாலிகுல் எதுவுமே அங்கே வந்து எனது நோ ரியாக்ஷன் ஆக்கர். ஓகே, நெக்ஸ்ட்டு the fraction of effective collision Fe is given by Fe equal to இந்த ஃபார்முலா அது fraction of effective collisions. F னா fraction of effective collision. F equal to E exponential power minus EA by RT. EA அப்படிங்கிறது ஒரு ஆக்டிவேஷன் எனர்ஜி, ஆருங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட், டீங்கிறது டெம்பரேச்சர் பவரில் போட்டிருக்கணும். ஓகே, ஸோ இது என்னது fraction of effective collisionோடைய ஃபார்முலா. ஓகே, டு அண்டர்ஸ்டாண்ட் த மேக்னிட் ஆஃப் கொலிஷன் ஃபேக்டர், அதோட வேல்யூ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஸோ லெட் அஸ் கால்குலேட் தி ஒரு கொலிஷன் ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க. ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து 100 கிலோஜூல் மோல் யூனிவர்ஸ் அட் 300 கெல்வினில். டு அண்டர்ஸ்டாண்ட் தி மேக்னிட் ஆஃப் கொலிஷன் ஃபேக்டர் அதோட வேல்யூ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காண்டி, மேக்னிட்னா அந்த கொலிஷன் ஃபேக்டரோட வேல்யூ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு லெட் அஸ் கால்குலேட் தி கொலிஷன் ஃபேக்டர் ஃபார் தி ரியாக்ஷன் ஹேவிங் ஆக்டிவேஷன் எனர்ஜி 100 கிலோஜூல் மோல் யூனிவர்ஸ். ஆக்டிவேஷன் எனர்ஜினா EA, கேபிட்டல் E ஸ்மால் ஏங்கிறது ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து 100 கிலோஜூல் மோல் யூனிவர்ஸ். டெம்பரேச்சர் 300 கெல்வினில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ F ஈக்குவல் டு E பவர் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறாங்க. E அப்படிங்கிறது 100, ஆருங்க கேஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ 8.314 ஜூல் கெல்வின் மோல் யூனிவர்ஸ். இது மெமரி பண்ணியிருக்கணும். ஆருங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட் 8.314 ஜூல் கெல்வின் மோல் யூனிவர்ஸ். டெம்பரேச்சர் கிவன் 300 கெல்வின். ஸோ ஆக்டிவேஷன் எனர்ஜி கிலோஜூலில் கொடுத்துருக்காங்க, ஜூலில் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. கிலோஜூலாக மாற்றுறதுக்கு 10⁻³ மல்டி பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஓகே, கிலோஜூலை வந்து ஜூலாக மாற்றுறதுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, 10⁻³ மல்டி பண்ணி ஜூல் மோல் யூனிவர்ஸை மாற்றி அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ டிவைட் பண்ணால் நமக்கு வந்து E ஈக்குவல் டு E பவர் -40 வருது. -40 அப்படின்னா எக்ஸ்பான்சிவல் பவருக்கு லாக் எல்லாம் கேன்சல் பண்ணுன்னா அப்ராக்சிமேட்டாக 4 × 10⁻−18 வரும். அதோட வேல்யூ என்னது, E40யோட வேல்யூ வந்து கேட்டால் இதோட மாரி என்னது அப்ராக்சிமேட் மாதிரி என்னது 4 × 10⁻−18. அந்த ஃபேக்டர் வேல்யூஸ், அந்த மேக்னிட் ஆஃப் கொலிஷன் ஃபேக்டர் எஃபோட வேல்யூ என்னது 4 × E⁻−40யோட அப்ராக்சிமேட் வேல்யூ என்ன 4 × 10⁻−18. ஈயை கேன்சல் பண்ணுறதுக்கு ஒரு மேத்தமெட்டிக்கல் ரூல் இருக்குது. அந்த ரூல் படி நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு ஸோ அதோட வேல்யூ லாக் எடுத்து ஆன்டி லாக்கை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஒரு வேல்யூ வரும் 4 × 10⁻−18. ஸோ இப்போ அது மீனிங் 4 × 10⁻−18 என்ன மீனிங் அப்படின்னா ஒன்லி 4 கொலிஷன் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், சஃபிஷியன்ட்லி எனர்ஜெட்டிக்காக டு கன்வெர்ட் தி ப்ராடக்ட்டு. கொலிஷன் நடந்துகிட்டு இருக்குது. அவுட் ஆஃப் 10⁻18 கொலிஷனில் ஐ மீன்ஸ் 10⁻−18 என்ன எடுத்தோன்னா 4/10⁻18 எடுத்தோம், 4/10⁻18. ஸோ அதான் மீனிங். ஸோ 4 × 10⁻18 அப்படின்னா அவுட் ஆஃப் 10⁻18 கொலிஷனில் ஒன்லி 4 கொலிஷன் சப்ஸ்டன்ட்லி எனர்ஜெட்டிக் ரியாக்டன் டு ப்ராடக்ட். ரியாக்டன் வந்து ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகுது. ரியாக்டனில் வந்து 10⁻18 கொலிஷன் நடக்குது, அதில் 4 என்னது 4 மட்டும் சப்ஸ்டன்ட்டில் இருக்குது. எதுக்கு, ரியாக்டன் ப்ராடக்டாக மாறக்கூடியதுக்கு. ஸோ எல்லா கொலிஷனுமே சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிறது கிடையாது. ஸோ அப்போ F வேல்யூ வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியும் டு அண்டர்ஸ்டாண்ட் தி மேக்னிட் ஆஃப் F வேல்யூ. ஸோ F வேல்யூ வச்சு என்ன சொல்லலாம், அப்படி Fங்கிறது ஒரு கொலிஷன் ஃபேக்டர், எஃபெக்டிவ் கொலிஷன் ஃபேக்டர், ஃப்ராக்ஷன் எஃபெக்டிவ். அந்த வேல்யூ வச்சுட்டு என்ன செய்யலாம், 4 × 10⁻−18னா 10⁻18 கொலிஷனில் அவுட் ஆஃப் 10⁻18 கொலிஷன் மோதல் நடந்துகிட்டு இருக்குது. அதில் 4 கொலிஷன் மட்டும் அது சஃபிஷியன்ட்லி அதில் கூடிய ரியாக்டன் வந்து ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகுது. ஓகே,
ஸோ இந்த கான்செப்ட் அந்த எஃபோட வேல்யூ 4 × 10⁻18 அப்படின்னா 4/10⁻18 10⁻18 கொலிஷனில் 4 கொலிஷன் ஒன்லி என்னது சக்ஸஸ்ஃபுல்லாக என்னது ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகுது. அதான் எஃபோட வேல்யூ வச்சு சொல்கிறோம். எஃப் வேல்யூ நமக்கு தெரியும், இந்த ஃபார்முலா வச்சு நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம். அவனை கீவன் நம்ம ஆக்டிவேஷன் எனர்ஜி கிலோ ஜூலில் கொடுத்தாங்கன்னா ஜூல் கன்வெர்ட் பண்ணிங்க, டெம்பரேச்சரும் கெல்வினில் சப்ளை பண்ணுங்கள். ஆரோட வேல்யூ மெமரி பண்ணிடணும், அதை டிவிஷன் பண்ணோம். E40 வரும், -40 வரும். அதுக்கு வந்து நம்ம நார்மல் டேர்ம்ஸ் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் 4 × 10⁻18. அப்போ 4 × 10⁻18 10⁻18 என்ன அர்த்தம்னா டிவைடில் 10⁻+18 இருக்கும். 4/10⁻18. அப்போ 10⁻18 கொலிஷன் நடக்கணும், அதில் 4 மட்டும்தான் ப்ராடக்டாக மாறுது. ஸோ இப்போ எல்லா கொலிஷனுமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபார்ம் ஆகலை. அப்போ 4 ரியாக்டண்ட்டுக்கு மட்டும்தான் ஒரு மினிமம் எனர்ஜி இருக்குது, ஆக்டிவேஷன் எனர்ஜி இருக்குது. ஆக்டிவேஷன் வந்து 100 kJ மோல்ஸ் 4க்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால தான் இந்தமாரி கணிச்சிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து திஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் கொலிஷன் இஸ் ஃபர்தர் ரிடியூஸ்டு due to ஓரியன்டேஷன் ஃபேக்டர்னு கொண்டு வருவோம். ஓகே, ஓரியன்டேஷன் ஃபேக்டர். இந்த ஓரியன்டேஷன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன் ஃபேக்டர் யூஸ் பண்ணி அந்த என்னது கொலிஷன் ஃபேக்டர் வந்து ரிடியூஸ் ஆகுது. ஓரியன்டேஷன் ஃபேக்டர் வந்து பார்க்கலாமா? வாட் இஸ் ஓரியன்டேஷன் ஃபேக்டர் அப்படின்னா அதை பாருங்க, லுக் அட் திஸ். தெர் இஸ் இந்த டயக்ராம் கொடுத்துருக்க மாதிரி தான் ஓரியன்டேஷன் ஃபேக்டர். ஓகே, ஓரியன்டேஷன் ஆஃப் தி ரியாக்டன். ஸோ ஒரு சிஸ்டமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். இது வந்து லாஸ்ட் இயராக ஆஃப் இயர்லி கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. ஓகே, ஆஃப் இயர்லி 2 மார்க் கொஸ்டினில் 3 மார்க் கொஸ்டினில் ரெப்ரசன்டேஷன் கேட்பாங்க. ப்ராப்பர் அலைன்மெண்ட்டு, இம்ப்ராப்பர் அலைன்மெண்ட் இருக்குது. ப்ராப்பர் அலைன்மெண்ட் ஒன்று இருக்குது, இன்னொன்று இம்ப்ராப்பர் அலைன்மெண்ட்ஸ். அதான் கொலிஷன். ரியாக்டன் வந்து எப்படி கொலிஷன் ஆகுது, எப்படி ப்ராப்பர் அலைன்மெண்ட்டில் கொலிஷன் ஆகி எப்படி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது, இம்ப்ராப்பர் அலைன்மெண்ட்டில் A2 இது A2 B2 ரியாக்டன்ஸ் பார்த்துருக்கோம்ல எப்படி கொலிஷன் ஆகுது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதான் ஓரியன்டேஷன் ஃபேக்டர். தட் இஸ் மீன்ஸ் தட் ஈவன் இஃப் தி ரியாக்டன் கொலைட் வித் சப்ஸ்டன்ட் எனர்ஜி. ஓகே, ஒருவேளை இஃப் தி ரியாக்டன் கொலைட் வித் சப்ஸ்டன்ட் எனர்ஜி, ஈவன் எனர்ஜி இருந்தாலும் சப்ஸ்டன்ட் எனர்ஜி போதுமான எனர்ஜி இருந்தாலும் they will not react பண்ணுறதில்ல. ஒருவேளை எனர்ஜி இருந்தால் கூட ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன், ஒரு மினிமம் எனர்ஜி இருந்துச்சு, ஆக்டிவேஷன் எனர்ஜி இருந்தால் ப்ராடக்டாக மாறிடுது. ப்ராப்பர் என்னது த கொலைடட் ரியாக்டன் மாலிகுல் வித் மஸ்ட் ஒரு மினிமம் எனர்ஜி இருந்துட்டாவே என்ன செய்ய ஆக்டிவேஷன் எனர்ஜியாக இருக்கும். ஸோ ப்ராடக்டாக மாறிடும். ஸோ ஆல் கொலிஷன் இஸ் நாட் சக்ஸஸ்ஃபுல் இன்டு தி ப்ராடக்ட்னு சொல்லியிருந்தேன். எல்லா ரியாக்டன் மோதக்கூடிய எல்லா ரியாக்டன்ட்டுமே கொலைடு மாலிகுல் எல்லாமே ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிறதுல அதில் ஒரு மினிமம் எனர்ஜி இருந்தால் ஈஸியாக மாறிடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஈவன் இப்போ பாருங்கள், அடுத்த கான்செப்ட் சொல்லணும். ஈவன் இஃப் தி ரியாக்டன் கொலைடு வித் சப்ஸ்டன்ட் எனர்ஜி, போதுமான எனர்ஜி இருந்தாலும் தே வில் நாட் ரியாக்ட். கரெக்டாக ரியாக்ட் பண்ணுறதில்ல. தே வில் நாட் ரியாக்ட் அன்லெஸ் ஓரியன்டேஷன் ஆஃப் தி ரியாக்டன் மாலிகுல் சூட்டபிள் ஃபார் தி ஃபார்மேஷன் ஆஃப் டிரான்சிட் ஸ்டேட். டிரான்சிட் ஸ்டேட்னா இன்டர்மீடியட் ஸ்டேட்னு சொல்லக்கூடியது. ஸோ இப்போ ஓரியன்டேஷன் ஒழுங்காக இல்லைன்னா, சூட்டபிளாக இல்லைன்னா ரியாக்ஷன் நடக்கிறது கிடையாது. ஸோ ஃபார்மேஷன் டிரான்சிட் ஸ்டேட் கரெக்டாக இருக்கணும். அன்லெஸ் த ஓரியன்டேஷன் ஆஃப் தி ரியாக்டன் மாலிகுல் சூட்டபிளாக இல்லைன்னா என்னது ஃபார் தி ஃபார்மேஷன் ஆஃப் டிரான்சிஸ்டேட்டுக்கு. ஸோ அப்போ என்னது தே வில் நாட் ரியாக்ட். எனர்ஜி இருந்தாலும் அப்போ இந்த ஓரியன்டேஷன் ஃபேக்டரை வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம். ஓரியன்டேஷன் ஆஃப் தி ரியாக்டன் மாலிகுல் அப்படி ஓரியன்டேஷன் ஆகிறது முக்கியமாக இருக்கணும். எனர்ஜி இருந்தால் கூட ரியாக்ஷனாக ஃபார்ம் ஆகிறது கிடையாது. என்னென்னா அங்கே என்னது சூட்டபிளான ஓரியன்டேஷன் இல்லைன்னா என்ன செய்யாது, சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகாது. எனர்ஜி இருந்தாலும் என்ன செய்யுது, தே வில் நாட் ரியாக்ட் பண்ணுறதில்ல. என்ன காரணம், அன்லெஸ் த ஓரியன்டேஷன் ஆஃப் தி ரியாக்டன் மாலிகுல் சூட்டபிள். சூட்டபிளாக இல்லைனா என்ன செய்யாது, ஃபார்மேஷன் ஆஃப் டிரான்சிட் ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகே, ஸோ எனர்ஜி இருந்தாலும் அடுத்து என்னது ஓரியன்டேஷன் ஃபேக்டர் வேணும். ஓரியன்டேஷன் ஆஃப் தி ரியாக்டன் மாலிகுல். ஓகே, இங்கே பாருங்கள், look at these diagrams. டயக்ராம் பாருங்கள். A2 மீன்ஸ் இதான் A2 தான் 2 A இருக்குது அண்டு B2. ஸோ இதான் ரியாக்டன் மாலிகுல், ரெண்டுமே கேஸ் ஸ்டேட். எப்படி வந்து அலைன்மெண்ட்டாக இருக்கும், ப்ராப்பர் அலைன்மெண்ட். இந்த ஏயும் பியும் ரெமெடியாவது, இந்த ஏயும் பியும் சேருது. ஸோ இதான் ஓரியன்டேஷன். எப்படி ஓரியன்டேஷன் ஆகும் பாருங்கள், ஏயும் பியும் சேர்ந்து இதான் டிரான்சிஷன் ஸ்டேட். தட் இஸ் எஃபெக்டிவ் கொலிஷனாக இருக்கும். இதான் டிரான்சிஷன் ஸ்டேட். இந்த பேர் தான் டிரான்சிஷன் ஸ்டேட் ஃபார்ம் ஆகும். ஓகே, டிரான்சிட் தட் இஸ் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. எப்படி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் பாருங்கள், ஏபி அண்டு ஏபிங்கிற 2 ஏபி ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஏபி ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ரியாக்ஷன் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ரியாக்ஷன் தான் 2 ஏபி ஃபார்ம் ஆகுன்னு சொல்லி ஸோ இந்த ரியாக்ஷன் தான் ஏஏ ப்ளஸ் பிபி ரெண்டும் டிரான்சிட் வருது ஏபி. ஸோ அடுத்து தான் ஏபி 2 ஏபி ஃபார்ம் ஆகுச்சுல, இது ப்ராப்பர் அலைன்மெண்ட். ஸோ இதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்படியே ப்ராப்பர் அலைன்மெண்ட், தட் இஸ் ஓரியன்டேஷன் ப்ராப்பர். இப்படி ரெண்டுமே இப்படி அலைன்மெண்ட் ஆகுது. ஓகே, ஸோ இது தட் இஸ் டிரான்சிட் ஸ்டேட். அது என்னது எஃபெக்டிவ் கொலிஷன். அதுக்கப்புறம் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆச்சு. ஸோ அடுத்து இம்ப்ராப்பர் அலைன்மெண்ட் பாருங்கள். ஸோ இந்த இம்ப்ராப்பர் ஏஏ ப்ளஸ் பிபி. ஸோ ஏஏ பிபி இப்படி போது பாருங்கள், இதுதான் இன்டர்மீடியட்ஸ். இது இன்ஆக்டிவ் கொலிஷன்ஸ், இன்எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ். ஸோ அப்போ என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா
ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகாமல் என்ன செய்யுது, ரியாக்டன் ஃபார்ம் ஆகுது, ரியாக்டன்ஸே ஃபார்ம் ஆகுது, ஏஏ அண்ட் பி2, A2 அண்டு B2 ஃபார்ம் ஆகுது, ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகலை. ஸோ இம்ப்ராப்பர் அலைன்மெண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகாது. ப்ராப்பர் அலைன்மெண்ட் இருந்தால் தான் ஒரு எஃபெக்டிவ் கொலிஷன் நடக்கும். ஸோ எஃபெக்டிவ் கொலிஷன் டிரான்சிஸ்டட் ஃபார்ம் ஆன பிறகு தான் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஈவன் அதுக்கு ஹேவ் எனர்ஜி, ஒரு வேளை மினிமம் எனர்ஜி இருந்தால் கூட வில் நாட் ரியாக்ட். ஏன்னா பிகாஸ் ஆஃப் அன்லெஸ் ஓரியன்டேஷன் ஆஃப் தி ரியாக்டன்ஸ். ஓகே, ஓரியன்டேஷன் ஆஃப் தி ரியாக்டன் ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகும். எனர்ஜி இருந்திருந்தால் கூட அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். என்ன அலைன்மெண்ட்னா ப்ராப்பர் அலைன்மெண்ட் இருக்கணும். வாட் இஸ் மை ப்ராப்பர் அலைன்மெண்ட், திஸ் இஸ் ப்ராப்பர் அலைன்மெண்ட். ஓகே, இப்படி அலைன்மெண்ட் ஆகிருக்கணும். ஓகே, இந்தமாரி அலைன்மெண்ட் இம்ப்ராப்பர் அலைன்மெண்ட்டாக இருந்தால் இன்எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகாது. ஸோ எனர்ஜி இருந்தால் கூட ஸோ இந்த ஓரியன்டேஷன் ஃபேக்டர் டிபெண்ட் பண்ணி ஸோ நமக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் மீனிங். இது கண்டிப்பாக 2 மார்க் கொஸ்டினில் பார்த்து வச்சுருங்க. இந்த டயக்ராம் மட்டும் ட்ரா பண்ணால் போதும். ஸோ அடுத்தது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ராப்பர் அலைன்மெண்ட் ஆஃப் மாலிகுல் விச் லீட்ஸ் டு ரியாக்ஷன்ஸ். இம்பார்ட்டன்ஸ் ப்ராப்பர் அலைன்மெண்ட்டாக தானே இது லீட்ஸ் டு தி ப்ராடக்ட், லீட்ஸ் டு தி ரியாக்ஷன் ஃபார்ம் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு த ஃப்ராக்ஷன் ஆஃப் எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ் ஹேவிங் ப்ராப்பர் ஓரியன்டேஷன் இஸ் கிவன் பை ஃபார்முலா பாருங்கள். ஸோ ரேட் ஈக்குவல் டு பிங்கிறது ப்ராப்பர் அலைன்மெண்ட் இன்டு எஃப்ங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும், எஃபெக்டிவ் கொலிஷன் ஃபேக்டர். அடுத்து கொலிஷன் ரேட். ஓகே, ஸோ பி அடுத்த பாருங்கள் ரேட், தட் இஸ் மீன் தட் எஃப்க்கு பதிலாக ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இது நமக்கு தெரியும், இ பவர் ERT/. ஸோ கொலிஷன் ரேட் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், Z ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A2 அண்ட் B2ங்கிறது இதில் பார்த்துருப்போம். ஓகே, ஸோ as per rate law படி பார்த்தீங்கன்னா ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் கான்சன்ட்ரேஷன் K, ரேட் கான்ஸ்டன்ட். இந்த லெசன் பாருங்கள். ஸோ இந்த இது தெரியும், ரேட் ஈக்குவல் டு P ப்ராப்பர் அலைன்மெண்ட்டு இன்டு எஃப் அப்படிங்கிறது நம்ம கொலிஷன் ஃபேக்டர் பார்த்தோம் இல்லையா, கொலிஷன் ஃபேக்டர். அடுத்து கொலிஷன் ரேட். இந்த கொலிஷன் ரேட் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், தட் இஸ் கொலிஷன் ரேட். இதுதான் கொலிஷன் ரேட். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த இதையும் இது எஃப். ஸோ இந்த ரெண்டு வேலையும் அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். அதான் என்னது PF கொலிஷன் ரேட்டு. எஃப்க்கு பதிலாக இதையும், இந்த கொலிஷன் ரேட்டுக்கு பதிலாக இதையும் இசட்டோட அப்ளை பண்ணிட்டோம். ஸோ ஈக்குவேஷன் 1 வந்து ஈக்குவேஷன் 2 கூட கம்பேர் பண்ணுறோம். இந்த 2 அப்படிங்கிறது ரேட் லா, இந்த ஈக்குவேஷன் 2ங்கிறது ரேட் லா. ஸோ அந்த ரேட் லா அப்படிங்கிறது ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன்ஸ். ஸோ ரேட் லா இப்போ 1 and 2 ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். ஸோ ஈக்குவேஷன் ஒன்னையும் 2ஐயும் கம்பேர் பண்ணுறோம். 1, 2 ரெண்டையும் கம்பேர் பண்ணோம்னா என்ன செய்யலாம், ரேட் கேன்சல் ஆயிரும். இப்போ K ஈக்குவல் டு ரெண்டெல்லாம் இதெல்லாம் கேன்சல் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ K ஈக்குவல் டு P. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்ப என்ன வரும், K ஈக்குவல் டு PZ e⁻ERT. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணால் இதுவும் கேன்சல் ஆயிரும், டிவைட் பண்ணுறோம். ஸோ P ஈக்குவல் டு K ஈக்குவல் டு P, இது ரெண்டையும் என்னது K ஈக்குவல் டு P e⁻Z இன்டு வருது. ஓகே, ஸோ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணால் நமக்கு ஈக்குவேஷன் கிடைக்கிது. கேங்கிறது ரேட் கான்ஸ்டன்ட். ஸோ ரேட்லாயும் அந்த ஃப்ராக்ஷன் எஃபெக்டிவ் கொலிஷனையும் கம்பேர் பண்ணால் இந்தமாரி ஃபார்முலா கிடைக்கிது. ஸ்டெரிக் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய பிங்கிறது ஸ்டெரிக் ஃபேக்டர். ஓகே,